ஹலோ கைஸ், இன்றைக்கி செம்மையாக ஒரு வீடியோவோடு வந்திருக்கோம். மேலே கீழே துப்பிடாத என்ன அப்படியே திருப்பி சாப்பிட்டு மனுஷனே கிடையாது ப்ரோ. சக்கரையை தொட்டு சாப்பிட்றான் ப்ரோ அவன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ கைஸ், இன்றைக்கி செம்மையாக ஒரு வீடியோவோடு வந்திருக்கோம். அது இல்லாமல் போன வாரம் என்னை 2 பேரும் சேர்ந்து பழி வாங்கினாங்களே, அதுக்காக இந்த வாட்டி சேலஞ்சு வச்சு அவங்கள வேறு மாதிரி பழி வாங்க போகிறேன். அது என்னென்னு வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா பிரியாணி சேலஞ்சு பண்ண போகிறோம். ஆளுக்கு ஒரு கிலோ பிரியாணி. அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெப்சி, யார் தோக்குறாங்களோ அவங்க 2 பச்சை வெங்காயம் அப்படியே கடிச்சு சாப்பிட்ணும். ஓகேங்களா? அதுதான் நான் பழி வாங்க போகிறேன். வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இந்த இருக்கான் பாருங்கள், இவனை தான் நான் பயங்கரமாக பழி வாங்க போகிறேன். அண்ட் இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹலோ கைஸ், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஆம்பூர் ஸ்டார் பிரியாணி வாங்கியிருக்கோம். ஆளுக்கு ஒரு கிலோ ப்ளஸ் ஆளுக்கு 5 முட்டை இருக்குது. இதில் வின் பண்ணுறவங்களுக்கு இந்த பெப்சியும், தோக்குறவங்களுக்கு இந்த 2 பச்சை வெங்காயமும் அப்படியே சாப்பிட்ணும். எப்படி முடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வீடியோ பின்னாடி இருந்து பார்க்குறேன். அண்ட் இப்போது நம்ம எல்லாம் வாட்ச் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க, டைமில் ஸ்டார்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணுறா தம்பி, விட்டு குத்துறான். சல்மான் மந்திரம் பண்ண ஆரம்பிச்சான் ப்ரோ இப்போவே. தம்பி, முட்டையும் சேர்த்து சாப்பிடணும். அவனை போன வாரம் பச்சை மிளகா சாப்பிட வச்சேன், அவனை சாப்பிட. அதே மாதிரி யாருக்கு கம்மியாக இருக்கோ அவங்க தான் வேணும் சொல்லுங்களா? யாருக்கு கம்மியாக இருக்கோ அவங்க தான் வேணும். புரியுதா? என்ன பின்னாடி பார்க்குறேன் ஏதாவது. தோக்குறவங்க வெங்காயம் சாப்பிடணும். உங்க லேட்டாக பண்ணுவீங்க அவங்க காலு மதியம் சாப்பிட்டு இருப்பாங்க வீட்டில். தண்ணி குச்சா 2 பச்சை வெங்காயம். எனக்கு பச்சை மிளகா கொடுக்குற. ஒர்க்கு அப்படியே இருக்கு. நல்லா சாப்பிடணும், நான் விட மாட்டேன். நீ அவுட்டுன்னு ஒத்துறது நான் விட மாட்டேன். கண்ணு வைக்காதீங்க, வயிறு அதிக போகுது, கண்ணு மூடிக்குது. சாப்பிட்டே வயிறு வலிக்குது. எங்கே கண்ண மூடுறது? தோத்துறானா? இல்லைப்பா சொல்ல
ஓகேடா நான் தான் ஜெயிப்பேன். சமான் ப்ரோ. நீங்கள் கிட்ட வந்துட்டீங்க ப்ரோ. அடுத்து ஒரு 5 கீரை தூக்கி போடுங்க. இல்லை முடிச்சுட்டேன். எப்போ அங்கணுமோ எனக்கு தெரியும். கரெக்டாக அமுக்குவேன். இப்போ நல்லா சாப்பிடணும். நல்லா சாப்பிட்டு தான் எலும்பு போட்டுருக்கேன். அங்கே பாரு இதுவும் சாப்பிட்டேன். 2 தான் இருக்கு. தோகுது இன்னும் 4 முட்டை இருக்குது. அந்த 3 முட்டை தான் இருக்குது. ஒன்று காலி பண்ணுறது போகிறான். அங்கே தூக்கி போகிறாரு. ஆமாம், அங்கே யாருன்னு கேட்டுட்டு அங்கே தூக்கி டைம் வரியா முடிச்சிருவோமா? எத்தனை நிமிஷம்? 8.5 நிமிஷம் ஆயிடுச்சு. 10 நிமிஷத்துல முடிச்சிருவோமா? 10 நிமிஷம். யார் அதிகமாக சாப்பிட்ருக்காங்க? வேணாம் ப்ரோ, அவ்வளோதான் முடிச்சுட்டு நீங்கள் தான் முக்கால்வாசி முடிச்சு வச்சிருக்கீங்க. அதுதான் முடிச்சுதாங்க. முடிங்க ஃபாஸ்ட் ஆடுங்க. இன்னும் 1.5 நிமிஷம் டைம். ஃப்ரெண்ட்ஸ் அவர் 2 நாளாக சாப்பிடல. பெங்களூர் போயிட்டு வந்து பசிட்டு இருந்தேன். பெங்களூர் நம்ம சாப்பாடு மாதிரி கழிக்கவே இல்லை ப்ரோ. அவனால் என்னதான் ஃபாஸ்ட்டாக வந்தாலும் முடிக்கலன்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் பிரியாணி அவ்வளோ நல்லா இருக்கிறார். நல்லா இருந்தால் சாப்பிட்ருவான். வீடியோ பார்க்க போகிறாங்க. சொல்லிட்டோம். நல்லா இருந்தால் சொல்ல முடியும். நல்லா இருக்குன்னு சொல்லி போய் சொல்லி வாங்கி தர முடியும். எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செய்வாங்க, நல்லா இருக்கும். அப்பா அம்மா செய்யறாங்க. வாங்கின காசு அவங்க அம்மாட்ட கொடுத்துருந்தா கூட நல்ல பிரியாணி வந்துருக்கும். செஞ்சு அதை எடுத்துட்டு வந்துருப்பான். 3 நாள் வச்சு சாப்பிட்லாம். 3 நாள் கழிவு சாப்பிடலாம். ஜஸ்ட் 9:47 48 49. நல்லா வேணா? இல்லை அரிசி கால் பண்ணுங்க. அரிசிலாம் இல்லை, 10 நிமிஷம் போதும். இனிமேலாம் சாப்பிட முடியாது ப்ரோ. 3 கை அடிச்சு வாயில வைங்க. போக மாட்டேங்குது. எனக்கு தெரிஞ்சு எனக்கு நிறைய இருந்துச்சு. அது கம்மியாக இருந்துச்சு பிரியாணி. போதா? 2 பேருக்கும் ஒரே கம்மி. அந்த கவர் கம்மியா கம்மிங்க. காலி கவரா?
முட்டை வேறு உப்பு இல்லை ஒரு மாதிரி கசுதுல நல்லா தான் இருக்கு. ஏதாவது குறை சொல்கிறது கண்டுபிடிக்கிறான் ப்ரோ. ஓவர் எடுங்க அதை. லாஸ்ட் வீக் என் ஃப்ரெண்டை கொடுத்தாவன் இந்த வாரம் இவனை பழி வாங்கி வெங்காயம் சாப்பிட போகலாம் இன்னைக்கான ரொம்ப பில்டப் கொடுத்தான். என்கிட்டலாம் யாரும் அந்த பிரியாணி சேலஞ்செலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியாக இன்னைக்கு இவன் தோத்துட்டான். ஃபைனலாக நம்ம தலைவர் தான் முக்கால்வாசி ரைஸ் சாப்பிட்டு வின் பண்ணியிருக்காரு. அவன் இன்னும் அப்படியே தான் வச்சிருக்கான், பண்ணல. சாப்பிட்டேனே. ஓகேங்களா, இவர் தான் வின்னரு. இவருக்கு தான் இந்த பெப்சி. அண்டு நம்ம லூசருக்கு வந்து வெங்காயம் சாப்பிட போகிறாரு. அதையும் இப்போ கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். ஓகே கைஸ், சேலஞ்சு வந்து செம்மையாக முடிஞ்சிச்சு. எங்கள் ஸ்பைசி மன்னன் தான் வின் பண்ணார் இன்றைக்கி. அண்ட் வந்து ஃபைனலாக லூசருக்கு வந்து இந்த கிஃப்ட்டை கொடுக்குறோம். பையனுக்கு வந்து 2 வெங்காயம் தான் கொடுக்கலான்னு பார்த்தேன், ஆனால் பாவமாக இருக்குது, அதனால் 1 வெங்காயம் மட்டும் கொடுக்குறேன். கூடவே சர்க்கரையும் கொடுக்குறேன். பையன் எப்படி சாப்பிட்றான்றத வீடியோவில் பார்ப்போம். இது ஏன்னா போன வீடியோவில் வந்து என்னை பச்சை மிளகா சாப்பிட வச்சான்ல, அதுக்காக இது ரிவெஞ்ச். ஓகே சாப்பிட்டேன். 1 போதுமா இல்லை 2 தடவை? என்ன ப்ரோ அசால்ட்டாக கடிக்கிறாங்க அவன். ஆமாம் ப்ரோ, அவன் அசால்ட்டாக சாப்பிட்ற ப்ரோ. இவனுக்கு காஞ்ச மிளகா கொடுத்துருக்கணும் ப்ரோ. உனக்கு ஓகே ஒரு ரியாக்ஷன் எதுவுமே தெரியலையே. காரம் இருக்குதா, மேலே கீழே துப்பிடாத என்ன, அப்படியே திருப்பி சாப்பிட்டு. போமா டேய் ஃபுல்லாக சாப்பிட்றா, இல்லை இன்னொன்று சாப்பிடணும். பச்சை மிளகா சாப்பிடும்போது மட்டும் ஃபுல்லாக சாப்பிடணும். ஃபுல்லாக சாப்பிடணும் சொன்னல. குடிங்க குடிங்க, நிறைய குடிங்க. தண்ணி அப்புறம் குடிக்கலாம். ஆத்மா இல்லையாடா உனக்கு? சாப்பிட்றா ப்ரோ. அசால்ட்டாக சாப்பிடான்னு தெரிஞ்சுதான் நான் 2த்தையும் கொடுத்துருப்பேன் ப்ரோ. சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும்ல. ஆ சாப்பிடு கண்ணா சாப்பிடு. டாய் சாப்பிட்றா. அதான் சுகர் இருக்குல்ல, சாப்பிடு ப்ரோ. மனுஷனே கிடையாது ப்ரோ, சர்க்கரையை தொட்டு சாப்பிட்றான் ப்ரோ அவன். நல்லா இருக்கா? வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க. ஆமாம், இன்னொன்று தான் சாப்பிட போகிறான் அவன், அதையும் பாருங்கள். நடுவில் வேணாவா? அதனால் ஆப்பிளாடா, நடுவில் அந்த இது மட்டும் எடுத்து போடுவாங்க, அது மாதிரி எடுத்து போடுறேன். ஆப்பிள் மாதிரி தான் இருந்துச்சு. சரி சரி, தண்ணி குடிக்கலாம். வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. ஐயோரே தண்ணி குடிச்சிடுறா, மேலே கீழே துப்பிட்டு போகிறேன். சக்கரை சக்கரை அடிச்சு வாயில போட்டுக்கோ. அப்படியே எடுத்து போட்டுக்கோ, உனக்கு தான் எடுத்துட்டு வந்தேன். அவனை பச்சை மிளகா வந்து எனக்கு ஊத்திச்சே. அப்போ என்ன பண்ண? ஹலோ கைஸ், சேலஞ்ச் முடிஞ்சது. பையனும் அவனே நான் ஃபுல்லாக சாப்பிட்டான். எப்படி இருந்துச்சு உன் டேஸ்ட்டை கொஞ்சம் சொல்லு. நான் வீட்டில் வெங்காயம்லாம் சாப்பிட்றது தான், அதனால்
எதுவுமே தெரியல. ஆனால் இப்போ லாஸ்ட்டாக சாப்பிடும்போது கண்ணில் தண்ணி வந்துச்சு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் இதில் வின் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹலோ மைக் டெஸ்ட்டுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சவுண்டாக சொல்லாத. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், எல்லாம் முடிஞ்சுது. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது நாங்கள் எல்லாம் சேர்ந்து கொடைக்கானல் ட்ரிப்பு வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இங்கே ஸ்டார்டிங்லேருந்து அங்கே போயிட்டு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் ஃபுல்லாக கவர் பண்ணி உங்களுக்கு வீடியோவாக போடுறோம். அந்த vlog தான் நெக்ஸ்ட் இந்த மாதம் ஃபுல்லாக வரப்போகுது. எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்டு கொடைக்கானலில் ஏதாவது பிளேஸ் வந்து எடுக்கும் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பராக ஒரு வீடியோவில் கொடைக்கானலில் மீட் பண்ணலாம். அண்டு சல்மானோட வாயால் லாஸ்ட்டாக ஒரு வாட்டி சர்ப்ரைஸ் கேட்டுருவோம். சொல்டா சர்ப்ரைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா சவுண்டாக சொல்டா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவனுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பாய் 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 சொல்டா. பாய் பாய்.